உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பிரான் நமக்கான அமுத சுரபியாக இருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம நிறைய முறை சொல்லியாச்சு, பேசியாச்சு, உணர்ந்தாச்சு. அவருடைய நெறியில் நிற்பதற்கான முயற்சியிலும் நாம் இறங்கியாச்சு. இப்போ நாம் கொண்டாடுறோம் வள்ளல் பிரானை. 6 திருமுறைகள் கொடுத்திருப்பவர், நமக்கான திருவருட்பாவை கொடுத்திருப்பவர் அப்படின்னு. அவர் வாழ்ந்திருந்த காலத்தில் 19ஆம் நூற்றாண்டில் திருவருட்பாவை மருட்பா அப்படின்னு சொன்னாங்க. அதை தவிர அவர் கருங்குழி அப்படிங்கிற ஊரில் இருந்ததுனால கருங்குழியார் அப்படின்னு அவரை கிண்டல் பேசியிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர் உயர் சாதியில் பிறக்கவில்லை என்பதனால் அந்த வைதிகர்கள் அவரை கருங்குழியார் என்று எள்ளல் செய்திருக்கிறார்கள். அதை தவிர திருவருட்பாவை தாழ்வார தெருவாசகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பண்டிதர்கள், அவர் காலத்தில் வாழ்ந்திருந்த தமிழ் பண்டிதர்கள், பெரும் புலவர்கள், வைதிகர்கள், அவர்கள் எல்லோருமாக ஒன்றாக சேர்ந்து இவர் ஒரு எளியவர் உருவாக்கிய பாடல்கள் தானே, இதில் இறைவாசகம் ஏதும் இல்லை, தெருவாசகம், அதுவும் தாழ்வார தெருவாசகம் என்று எள்ளி நகையாடி இருக்கிறார்கள். அப்படின்னா எளியவர்கள் இருக்கக்கூடிய வீடுகளில் தாழ்வாரம் இருக்கும், தெருவோரமாக அந்த வீடுகள் இருக்கும் என்பதை எப்படி ஒரு சமூக கண்ணோட்டத்தில் அவர்கள் கேலியும் கிண்டலுமாக பார்த்தார்கள்ங்கிறத சொல்லுவதற்காக வள்ளல் பிரானுடைய வாழ்க்கையை நாம் வாசித்து பார்க்க வேண்டும். தாழ்வார தெருவாசகம் என்று கிண்டல் செய்தவர்களை இப்போது யாரும் நினைத்து பார்ப்பது கூட கிடையாது. அவர்கள் அடையாளமற்று போயிருக்கிறார்கள். ஆனால் திருவாசகம் என்று நாம் கொண்டாடுகின்ற அருட்பாவை கொடுத்த வள்ளல் பிரானைத்தான் உலகம் இன்னமும் கொண்டாடி கொண்டிருக்கிறது. எதனால் அவர்கள் எள்ளி நகையாடினார்கள் என்பதற்கான சான்றாக இருக்கக்கூடிய ஒரு பாடல். இந்த பாடலில் இருக்கக்கூடிய கருத்துகள் சமூக புரட்சி கருத்துகள், ஆன்மீக புரட்சி கருத்துகள் தான் சமூகத்தை அன்றைக்கு புரட்டி போட்டது. அதனால் அவரை கேலியும் கிண்டலும் செய்து எள்ளி நகையாடினார்கள், கோபமூட்டினார்கள், ஆத்திரம் கொண்டார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வைக்கின்ற ஒரு பாடல். வள்ளல் பிரான் எப்படிப்பட்ட சமூக புரட்சியை, ஆன்மீக புரட்சியை உருவாக்கினார் என்பதை சொல்லுகின்ற ஒரு பாடல். பாருங்க. மதித்த சமய மத வழக்கெல்லாம் மாய்ந்தது, வருணாசிரமம் எனும் மயக்கமும் சாய்ந்தது, கொதித்த லோகாசார கொதிப்பெல்லாம் ஒழிந்தது, கொலையும் களவு மற்றை புலையும் அழிந்தது, குறித்த வேதாகம கூச்சலும் அடங்கிற்று, குதித்த மனமுருட்டு குரங்கு முடங்கிற்று, வெறித்த வெவ்வினைகளும் வெந்து குலைந்தது, விந்தை செய் கொடுமாயை சந்தையும் கலைந்தது. எவ்வளோ கோபம் வள்ளல் பிரானுக்கு இருந்திருக்கிறது. இப்படியெல்லாம் செய்து எங்களுடைய எளிய மக்களை நீங்கள் அச்சுறுத்துகிறீர்கள், மனமாச்சரியங்களை உருவாக்குகிறீர்கள், பிரிவினை உருவாக்குகிறீர்கள், பிளவை உருவாக்குகிறீர்கள், அவர்களை எல்லா உங்களுக்கான எடுபிடிகளாக வைத்திருக்கிறீர்கள், அடிமைகளாகவே வைத்திருக்கிறீர்கள். அவர்கள் மேம்பாடு செய்வதற்கு நான் சத்திய சன்மார்க்கத்தை கொடுக்கிறேன், அதன் மூலமாக என்ன நடந்தது என்கின்ற பட்டியலைத்தான் வள்ளல் பிரான் இதில் கொடுக்குறாரு. கொஞ்சம் குயிக்காக பார்த்துடலாம். என்னெல்லாம் மாற்றத்தை வள்ளல் பிரான் உருவாக்கி காட்டினார். வெறுமே பாடல்கள் எழுதி கொண்டிருந்த பண்டிதர்களைப் போல் இல்லாமல் வள்ளல் பிரான் சன்மார்க்கம் என்ற ஒரு புதிய சித்தாந்தத்தை உருவாக்கினார். உவமையும் இயைபும் தொடையும் எதுகை மோனையுமாக பாடல் புனைவதை பண்டிதத்தன்மை என்று நினைத்து கொண்டிருந்தவர்கள் முன்னிலையில் இல்லை இல்லை, ஒரு புதிய சித்தாந்தத்தை உருவாக்குவதுதான் பண்டிதத்தன்மை என்று உருவாக்கி காட்டினார். எளியவர்களுக்கான சித்தாந்தத்தை உருவாக்கி காட்டினார் வள்ளல் பிரான். அதன் மூலம் என்னென்ன மாற்றங்கள் சமூகத்தில் நடந்ததுங்கிறத இந்த பாடல்ல வரிசையா பட்டியலிடுறார். பாருங்களேன். மதித்த சமய மத வழக்கெல்லாம் மாய்ந்தது. இது நாள் வரைக்கும் மதித்த, இத்தனை நூற்றாண்டுகளாக இதை மதிக்கலேனா உனக்கு பாவம் வரும், இதை மதிக்கலேனா உன் குடும்பத்தில் பிரச்சனை வரும், இதை மதிக்கலேனா உனக்கு துன்பம் வரும், இதை மதிக்கலேனா நீ நினைச்சது நடக்காது, இதை மதிக்கலேனா சாமி உன் கண்ணை குத்திடும், இப்படியாக சொல்லி 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 சமூகத்தை, எளியவர்களை சிந்திக்க விடாமல் வைத்திருந்த அந்த மதித்த சமய மத வழக்கெல்லாம் மாய்ந்தது, மாய்ஞ்சு போச்சு. இனிமே அதுக்கு உயிரில்லை என்று ஆணித்தரமாக சொல்கிறார். அடுத்த என்ன மாற்றம்னு சொல்றார் பாருங்க. வருணாசிரமம் எனும் மயக்கமும் சாய்ந்தது. இதுதான் ரொம்ப முக்கியம். ஏனென்றால் இந்த வருணாசிரமம் என்பது 4 வர்ணம் என்று சொல்லி மனிதர்கள் பிறப்பால் உயர்ந்தவர்கள், தோளில் பிறந்தவர்கள், தொடையில் பிறந்தவர்கள், காலில் பிறந்தவர்கள், காலுக்கு கீழே பிறந்தவர்கள் என்று மனிதர்களை வகைப்படுத்திய அந்த வர்ணாசிரமமும் மாய்ந்தது,
ஓய்ந்தது, அழிந்தது அப்படின்னு இருக்கிற எல்லா வார்த்தையும் சேர்த்து போடுறாருன்னா, மனித குலத்தை எல்லோரும் ஒரே விதமாகத்தான் பிறப்பார்கள், யாரும் முகத்தில் பிறக்க முடியாது என்பதை மடைமாற்றம் செய்து நம்ப வைத்த அந்த வர்ணாசிரமம் இப்போது இல்லாமல் போயிற்று சன்மார்க்கத்தின் மூலமாக என்று ஆணித்தரமாக சொல்கிறார். அடுத்தது என்ன காணாம போச்சுன்றார் பாருங்க. கொதித்த லோகாசார கொதிப்பெல்லாம் ஒழிந்தது. ஏன் கொதிச்சுதான்? ஏன்னா வள்ளல் பிரான் இந்த மாதிரியான சன்மார்க்கம் என்ற ஒன்று இருக்கிறது, அது வெறுமே சோதி வழிபாடு மட்டும்தான், அதில் ஆகமம் கிடையாது, ஆசாரம் கிடையாது, வடமொழி மந்திரங்கள் ஏதும் கிடையாது, அதை குறித்த புராண கதைகள் ஏதும் கிடையாது, அதை குறித்த கட்டுக்கதைகள் ஏதும் கிடையாது என்று சொன்னபோது இந்த சமூகம் கொந்தளித்தது. அதுதான் அந்த லோகாசாரம் கொதித்தது, கொதிச்சு போயிட்டாங்க, அடிவயிறு அப்படியே பத்தி எரியிற மாதிரி கொதிச்சு போனாங்க என்று வள்ளல் பிரான் ஆணித்தரமாக இந்த வரியில் நிறுவுகிறார். அவர்களுடைய லோகாசார கொதிப்பெல்லாம் அடங்கி போச்சு. ஏன்னா மக்கள் வள்ளல் பிரானின் பின்னால் சன்மார்க்கத்தின் பாதையில் நடக்க துவங்கி விட்டார்கள் என்று இந்த வரியில் ஆணித்தரமாக உரைக்கிறார். அடுத்த மாற்றம், கொலையும் களவுமற்றை புலையும் அழிந்தது. கொலைனா மக்களோட நம்பிக்கையை கொலை செய்வது, அது ரொம்ப முக்கியம். களவுன்னா அவர்களுடைய நம்பிக்கையை களவாடுவது, அவர்களுடைய உறுதிப்பாட்டை களவாடுவது, அதுவும் முக்கியம் இல்லை. அப்போ கொலை, களவு, மற்ற புலைகள் எல்லாமே காணாம போயிடுச்சு, இல்லாம போயிடுச்சு அப்படிங்கிறாரு. அடுத்தது, குறித்த வேதாகம கூச்சலும் அடங்கிற்று. இதுவும் ரொம்ப முக்கியம். புராணம், இதிகாசம், ஆகமம், வேதம் இப்படியாக சொல்லி கூச்சலை கிளப்பி கொண்டிருந்தார்கள். குறித்த வேதாகம கூச்சலும் அடங்கிற்று அப்படிங்கிறார். ஏன் கூச்சல்னா, ஒரு கூட்டமாக 1000 பேர் நின்று கத்துறாங்கன்னு வைங்களேன், அங்கே கூச்சல் தான் இருக்குமே தவிர எதையுமே யாராலும் சரியாக பேச முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. கூட்டம் என்னும் போதே ஒரு மாப் மென்டாலிட்டி வந்துடும். மாப் மென்டாலிட்டி வந்தாலே அங்கே சிந்தனை இல்லை என்று ஆகிவிடும். அப்படிப்பட்ட சிந்தனை அற்ற ஒரு கூச்சலாகத்தான் இந்த வேதாகமத்தை பற்றிய கூச்சல், வேதத்தை பற்றிய கூச்சல், ஆகமத்தை பற்றிய கூச்சல் எல்லாமே இருந்தது. அது எல்லாமே இப்போது அடங்கியாச்சுன்னு சொல்றார். அடுத்த மாற்றம், குதித்த மனமுருட்டு குரங்கு முடங்கிற்று. ஏன் குரங்குன்னு சொல்றாரு? ஒவ்வொருத்தரையும் அச்சுறுத்தி வைத்திருந்தது இல்லையா இந்த வேதங்கள், ஆகமங்கள், வைதீக புராணங்கள் எல்லாமா சேர்ந்து மனசு அலைபாய்ஞ்சிருக்கும் அந்த எளிய மக்களுக்கு. ஐயோ இப்படி சொல்றாங்களே, இது நிஜமா நடந்துருமா, என் குடும்பத்துக்கு பிரச்சனை வந்துருமா, எனக்கு வெற்றி அடையாம போயிடுவேனா அப்படின்னு மனசு அலைபாய்ஞ்சிருக்கும்ல. குரங்கு மாதிரி இதுல இருக்கவா வேண்டாமா, அதை நம்பவா வேண்டாமா, அப்படியான குழப்பத்தில் ஆழ்ந்திருக்கும் அல்லவா, அது எல்லாமே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்றார். அடுத்தது, வெறித்த வெவ்வினைகளும் வெந்து குலைந்தது, விந்தை செய் கொடுமாயை சந்தையும் கலைந்தது. சந்தையும் கலைந்ததுன்னு ஏன் சந்தைன்னு சொல்றாரு? பொதுவா வாரம் சந்தை நடக்கும்னு வைங்களேன், அங்க சல்லிசா கொண்டு வந்து விலை குறைவா எல்லா பொருட்களையும் வித்துட்டு போவாங்க. அப்படித்தான் இந்த வைதிகர்கள், ஆகமம் பேசுபவர்கள் எல்லோருமே தங்களுடைய ஆகம சந்தையை விரித்தார்கள், வேத சந்தையை விரித்தார்கள், புராண சந்தையை விரித்தார்கள், வைதீக சந்தையை விரித்தார்கள், இதிகாச சந்தையை விரித்தார்கள். அதன் மூலமாக சமூகத்தில் சிந்தனை இல்லாத ஒரு நிலையை உருவாக்கினார்கள். இப்போது சன்மார்க்கம் என்ற அறிவுக்கு பொருந்திய, எல்லோரையும் சமமாக நடத்துகின்ற, பிறப்பால் பிரிவினை பார்க்காத ஒரு தத்துவம் உருவான பின்பு அந்த சந்தை இப்போது கலைந்து போச்சு, அந்த சந்தைக்கு யாருமே போகலை என்கின்ற ஆணித்தரமான கருத்தை சொல்கிறார் என்றால் இப்போது தெரிகிறதா 19ஆம் நூற்றாண்டில் வள்ளல் பிரான் ஒரு ஞானியாக செய்த புரட்சி என்ன என்று? காலம் காலமாக இருந்த எதேச்சாதிகாரத்தை இல்லாமல் ஆக்கினார். அதனால்தான் அவரை புரட்சி சித்தர் என்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்னமும் அதிகமாக அவரை புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.